Hello students, welcome to Nyanlai channel. நான் உங்களதா. நாம இன்னைக்கு 12th standard volume 2ல அயனிச் சமநிலை அந்த லெசன்ல part 2 வீடியோ பார்க்க போறோம். ஏற்கனவே part 1 வீடியோ அப்லோட் பண்ணி இருக்கேன். அதுல வந்து அரினியஸ் கொள்கை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நாம லவ்ரி-பிரான்ஸ்டட் கொள்கை அத பத்தி நம்ம பார்க்கலாம். போன வீடியோ பார்க்கல அப்படினாக்கா நான் வீடியோல டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நல்லாவே புரியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம அயனிச் சமநிலையில லவ்ரி-பிரான்ஸ்டட் கொள்கை பத்தி பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் கொள்கை அப்படின்னு இதை சொல்லலாம். லவ்ரி-பிரான்ஸ்டட்ங்கிறவர் இந்த கொள்கையை முன்மொழிந்தார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1923ல இது சொல்லப்பட்டது. இது எதை பற்றிய கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய ஒரு கொள்கை. இது ஏற்கனவே ஒரு பழமையான கொள்கை ஒன்று அரினியஸ் கொள்கை நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மேல ஐ பட்டன்லையும் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு இந்த பார்ட் 2 வீடியோவை பாருங்க. அதே இப்போ இவரோட கொள்கைப்படி அமிலம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டானை மற்றொரு பொருளுக்கு எது தருதோ அது வந்து அமிலம். இப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குனாக்கா ஒன்று வந்து அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு பொருளுக்கு என்ன செய்யணும், புரோட்டானை கொடுக்கணும். அதை வந்து நம்ம அமிலம் சொல்லுவோம். எது கொடுக்குதோ அது அமிலம். புரோட்டானை எது வழங்குகிறதோ அது அமிலம். அதே மாதிரி புரோட்டானை எது ஏற்றுக்கொள்கிறதோ அதை என்னன்னு சொல்லுவோம், காரம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இவரோட இதுல வந்து புரோட்டானை வழங்குவது அமிலம், புரோட்டானை ஏற்றுக்கொள்வது காரம். ஓகேவா? அப்போ அமிலம்ங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம், புரோட்டான் வழங்கின்னு சொல்றோம். காரம்ங்கிறத புரோட்டான் ஏற்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம். HClனா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அது நீருடன் வினை புரியுது. H2O நீர் கரைசல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். HCl நீரோட வினைப்படும் போது நமக்கு என்ன கிடைக்குது, H3O+, அதாவது ஹைட்ரோனியம் அயனி பிளஸ் Cl மைனஸ் குளோரைடு அயனி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இது எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கணும். இப்போ HCl இருக்கு. இந்த HCl நம்ம எப்படி பிரிக்கலாம், H+Cl- அப்படின்னு இது பிரியும். அப்போ இதுல இருக்கக்கூடிய H+ங்கிறது தான் என்னது, புரோட்டான். உங்களுக்கு நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரானை இழந்துருச்சுன்னா H+ன்னு இருக்கும். அந்த H+ஐ நம்ம என்னன்னு சொல்லுவோம், புரோட்டான் சொல்லுவோம். ஏன்னா அதுல எலக்ட்ரான் இல்லை, அதனால அதை புரோட்டான் நம்ம சொல்லுவோம். அப்ப H+ என்ன செய்யுதுன்னா நீரோட சேர்ந்து H2Oன்னு இருக்கு இல்லையா, அதோட இந்த H+ போய் சேருது. அப்போ அது என்னவா மாறுது, H3O+ மாறுது. H3Oனா பிளஸ்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஹைட்ரோனியம் அயனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த Cl மட்டும் என்ன செஞ்சிரும், தனியா ஒரு எலக்ட்ரானை ஏத்துக்கிட்டு என்ன செஞ்சிடும், Cl மைனஸா வெளில போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுல HCl என்ன செய்யுது, புரோட்டானை தருது. அப்போ இது என்னவா இருக்கு, அமிலமா இருக்கு. அப்ப நீர் என்ன செய்யுது, புரோட்டானை ஏத்துக்குது இல்லையா, அப்போ அதுக்கு பேரு காரம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா HCl நம்ம அமிலம் சொல்லுவோம், H2O வாட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், காரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ரிவர்ஸ் ரியாக்ஷன்ல என்ன செய்யலாம், இதை சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு சமநிலை வினை. எப்படி முன்னோக்கு வினை நடக்குதோ அதே மாதிரி பின்னோக்கு வினையும் நடக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி பேக்வேர்ட் ரியாக்ஷனும் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேக்வேர்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதுலேருந்து எப்படி கிடைக்குங்கிறது நம்ம வந்து பின்னாடி வந்து அமிலக்கார இரட்டைகள்னு படிப்போம், அந்த இடத்துல நம்ம படிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அமோனியா எடுத்துக்கிறோம். அமோனியா நீருடன் வினைப்படுது. அந்த வினை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அமோனியா நீர் கரைசல்ல இருக்கும்போது, அப்ப நீர் கரைசல்ங்கும் போது H2O பிளஸ் அமோனியாவோட ஃபார்முலா NH3. அப்ப சமநிலைக்கான குறியீடு போடுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா NH4+, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அமோனியம் அயான், அமோனியம் அயனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளஸ் OH- ஹைட்ராக்சைடு அயனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுல நீர் வந்து எப்படி பிரியும், H+ஆவும் OH- மாறுது இந்த இடத்துல. அப்போ நீர் என்ன செய்யுது, ஒரு புரோட்டானை கொடுக்குது. எதுக்கு கொடுக்குது, அமோனியாவுக்கு கொடுக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல நீர் என்னவா இருக்கும், அமிலமா இருக்கும். நீர் என்னவா இருக்கும், அமிலமா இருக்கும். அப்ப நீர் கொடுக்குதுங்கிறதுனால அமிலம், அப்ப அமோனியா வாங்கிக்குது. அப்ப அது என்னது, காரம். அமோனியா வந்து ஒரு புரோட்டானை வாங்கிக்கிட்டு என்னவா மாறுது, NH4+ அமோனியம் அயானா மாறுது.
நீர் வந்து என்ன செய்யுது, ஒரு புரோட்டானை கொடுத்துட்டு OH மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அயனியா அது மாறுது. ஓகேவா, உங்களுக்கு புரியுதா? அப்போ இதில் நீர் தான் அமிலம், அப்போ அமோனியா வந்து என்னவா இருக்கும், காரம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுக்கான கரெக்டான ஈக்குவேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ HCl + H2O gives H3O + Cl மைனஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அந்த ஈக்குவேஷன். இப்போ இதை நம்ம ரிவர்ஸ்லையும் சொல்லலாம். ரிவர்ஸில் உங்களுக்கு புரியறதுக்காக நான் திருப்பி எழுதியிருக்கேன். இதை H3O + Cl மைனஸ் gives HCl + H2O. இப்போ இந்த சைடு நம்ம வச்சு பார்க்கும்போது என்னவாகும், H3O+ எப்படி பிரியும், இதுலேருந்து ஒரு H ++ H2O அப்படின்னு பிரியும். H3O+ எப்படி பிரியும், H + H2O, அதாவது ஒரு புரோட்டானாகவும் ஒரு நீர் மூலக்கூறாகவும் பிரியுது. அப்போ H3O+லேருந்து என்ன கிடைக்குது, நீர் கிடைக்குது. ரிவர்ஸில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நீர் கிடைக்குது. அப்போது H3O தான் என்ன கொடுக்குது உங்களுக்கு, H3O என்ன செய்யுது, புரோட்டானை தருது. H3O+ தான் என்ன செய்யுது, புரோட்டானை தருது. அப்போ அது வந்து என்னது, அமிலம். இப்போ Cl மைனஸ் என்ன செய்யுது, ஒரு புரோட்டானை ஏற்றுக்கிட்டு HCl மாறுது. அப்போ Cl மைனஸ்ங்கிறது இந்த இடத்துல ஒரு காரம். அது என்னவா மாறுது, ஒரு புரோட்டானை ஏற்றுக்கிட்டு HCl மாறுது. ஓகேவா? அப்போ வினைப்படு பொருள்ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது. வினைப்படு பொருள் மாதிரியே வினை விளை பொருட்களும் என்ன செய்யுது, அமிலமாகவும் காரமாகவும் செயல்படுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ லவ்ரி பிரான்ஸ்டன்ட்ல அமில கார வினைகளை எப்படி எழுதலாம்? அப்போ ஒரு அமிலம் ப்ளஸ் காரம் 2ன்னு போட்டிருக்காங்க, ப்ளஸ் அமிலம் 2 ப்ளஸ் காரம் 1. அதாவது இது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ HClங்கிறத நம்ம அமிலம் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா, இந்த HCl ஒரு புரோட்டான் போயிட்டாக்கா நமக்கு அந்த சைடு என்ன கிடைக்கும், Cl மைனஸ் மட்டும் இருக்கும். அதை நம்ம காரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமிலத்துக்கு புரோட்டான் கொடுத்து அந்த காரமாக மாறுது. அதே மாதிரி இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா H3O+ என்ன செய்யுது, ஒரு புரோட்டானை வழங்கி அமிலமாக இருக்கு, H2Oங்கிற காரமாக மாறுது. அப்போ இணை அமிலம் இணை காரம் அப்படிங்கிறது இனிமே தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ HCl ஒரு புரோட்டான் போயிடுச்சுன்னா என்னவா மாறும், Cl மைனஸ் ஆகும். அப்போ HClங்கிறது அமிலம் சொல்லணும், Cl மைனஸ் என்னவா இருக்கும், காரமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது அமிலம் 1ன்னா அது காரம் 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா H3O+ங்கிறத புரோட்டானை கொடுக்குது, அதனால அது அமிலம் சொல்கிறோம். H2Oங்கிறது புரோட்டானை ஏற்குது, அதனால நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், காரம் சொல்கிறோம். அப்போ இது அமிலம் 2ன்னா இது காரம் 2. புரியுதா உங்களுக்கு? இப்போ அமில கார இரட்டைகள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ HCl + H2O gives H3O+ + Cl மைனஸ். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க இல்லையா, நான் வந்து ஒரு அடையாளத்துக்காக ரவுண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதும்போது ரவுண்ட் போட்டுறாதீங்க, சரியா? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ HCl புரோட்டான் மட்டும் போயிடுது, அப்போ மிச்சம் என்ன இருக்கும், Cl இருக்கும். அந்த Cl எந்த பக்கம் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எழுதுவோம் Cl மைனஸ் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போது ஒரு புரோட்டானை வழங்கிய பிறகு எஞ்சியுள்ள பகுதி என்னவாகும், ஒரு காரமாகும். அப்போ HCl இருந்து ஒரு புரோட்டானை வழங்கியாச்சுன்னா எஞ்சியுள்ள பகுதி என்ன, Cl மைனஸ், அது ஒரு காரமாகுது. இது என்னன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா இணை காரம். என்ன இணை காரம், பிரான்ஸ்டன்ட் அமிலத்தின் இணை காரம் அப்படின்னு இதை எழுதணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா H3O+லேருந்து ஒரு புரோட்டான் வழங்கினதுக்கப்புறம் எஞ்சியுள்ள பகுதி என்னவாகும், H2O வரும். இதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், பிரான்ஸ்டன்ட் அமிலத்தின் இணைக்காரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு புரோட்டானால் மட்டும் வேறுபடும் வேதிக்கூறுகள் இணை அமிலகார இரட்டைகள் என்று அழைக்கப்படுகிறது. இதில் நமக்கு டிஃப்ரென்ஸே என்ன, ஒரே ஒரு புரோட்டான், ஒரே ஒரு H+ இல்லையா? HCl இருக்க ஒரு H+ போகுது, Cl மைனஸில் ஒரு H இல்லை இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா H3O+ல ஒரு H+ இருக்கு, H2Oல அந்த H+ இல்லை. அப்போ எதில் மட்டும் வேறுபடுது, புரோட்டானில் மட்டும் வேறுபடுது. இந்த மாதிரி புரோட்டானில் மட்டும் வேறுபடக்கூடிய இந்த வேதிக்கூறுகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இணை அமிலகார இரட்டைகள். அமிலமும் இருக்கு, காரமும் இருக்கு, இது இரட்டைகளாக இருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அமிலகார இரட்டைகள் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது
நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இணை அமிலகார இரட்டைகளை நம்ம எப்படி வந்து காமிக்கலாம் ஒரு ஈக்குவேஷன்ல? இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் HClலும் Clலும் ஒரு இணை, ஒரு பேர். அப்போ HClலேருந்து Clக்கு ஒரு அம்பு ஆரோ மார்க் மாதிரி போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கும். அப்போ HClலும் Cl மைனஸும் இணை அமிலகார இரட்டை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி H2Oவும் H3O ப்ளஸும் இணை அமிலகார இரட்டை அப்படின்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ HCl மற்றும் Cl மைனஸ் இது ரெண்டும், அதே மாதிரி H2O மற்றும் H3O ப்ளஸ் ஹைட்ரோனியம் அயான் இது ரெண்டையும் வெவ்வேறு இணை அமில கார இரட்டைகள். இது வேற கார இரட்டை அமிலக்கார இரட்டை, இது வேற அமிலக்கார இரட்டை. என்ன அமிலக்கார இரட்டை? இணை அமிலக்கார இரட்டை அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்போ Cl மைனஸ் அப்படிங்கிறது HCl அமிலத்தோட இணை காரம். அப்படிதானே? HClோட காரம் எது? Cl மைனஸ். அப்போ அதை எப்படி சொல்லலாம்? HCl அமிலத்தின் இணை காரம் அப்படிங்கிறது Cl மைனஸ். அதே மாதிரி HCl அப்படிங்கிறது என்ன? Cl மைனஸோட இணை அமிலம். HClங்கிறது Cl மைனஸோட இணை அமிலம். புரியுதா உங்களுக்கு? அப்போ H3O ப்ளஸ் ஹைட்ரோனியம் அயனி அதோட இணை காரம் எதுனா நீர், H2O. அதுவே H2ஓட இணை அமிலம் எதுனா H3O ப்ளஸ் அப்படின்னு எழுத தெரியணும். அப்போ இணை அமிலம்னா என்ன, இணை காரம்னா என்ன, இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இணை அமிலக்கார இரட்டைகள் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் வந்து இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். அதனால இதை நல்லா நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எந்த ஒரு கொள்கைக்கும் ஒரு லிமிட்டேஷன் வரம்பு இருக்கும். என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு பார்க்கணும். அரினியஸ் கொள்கைக்கும் நீங்கள் ஒரு லிமிட்டேஷன் பார்த்தீங்க. இப்போ அதே மாதிரி லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கைக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்ன இருக்குது? BF3 அப்படின்னாக்கா என்னது? போரான் ட்ரைஃப்ளூரைடு, AlCl3 அலுமினியம் ட்ரைக்ளோரைடு இல்லை அலுமினியம் குளோரைடு அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு. இந்த ரெண்டுலையும் பாருங்க, நீங்கள் இதில் என்ன கிடையாது? புரோட்டானே கிடையாது. H இருக்கு, அதில் இல்லை. அப்போ இந்த மாதிரி புரோட்டான் இல்லாத சேர்மங்கள், இந்த சேர்மம் ரெண்டுமே என்னவா தான் செயல்படுது? அமிலமாக தான் செயல்படுது. ஆனால் இதில் புரோட்டான் இல்லை. அதை எப்படி வந்து இந்த கொள்கையால் விளக்க முடியும்? அப்போது லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கையால் BF3 AlCl3 அதாவது போரான் ட்ரைஃப்ளூரைடு அலுமினியம் குளோரைடு போன்ற புரோட்டான்களை வழங்க இயலாத சேர்மங்கள் அமிலங்கள் போல் செயல்படுவதை இக்கொள்கை என்ன செய்யவில்லை? விளக்கவில்லை அப்படிங்கிறத இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும்தான் லிமிட்டேஷன். இந்த கொள்கை வந்து அடுத்த கொள்கை வரத்துக்கு இதான் ஒரு காரணம். இதெல்லாம் அதுக்குள்ளே வரலையே, என்ன செய்யலாம் அப்படின்னு இன்னொருத்தர் யோசித்து என்ன வரும்? அடுத்த கொள்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ லூயி பிரான்ஸ்டன் கொள்கை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த இணை அமிலம், இணை காரம், இணை அமில கார இரட்டைகள் இப்படியெல்லாம் படிக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போது தன் மதிப்பீடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. அதனால் பாருங்கள், அமோனியம் அயானை கொடுத்துட்டு இதில் இணை அமிலக்கார இரட்டைகள், அந்த ஈக்குவேஷனை எழுதி இணை அமிலக்கார இரட்டைகள் போட சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் NH4 ப்ளஸ் வரணும் அப்படின்னா எப்படி இந்த ஈக்குவேஷன் இருக்கணும்? அமோனியாவும் வாட்டரும் சேர்ந்து NH4 ப்ளஸ் அமோனியம் அயனியும் ப்ளஸ் OH மைனஸும் கிடைக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா H2O அப்படிங்கிறது வாட்டர். இது என்ன செய்யுது? புரோட்டானை கொடுக்குது. இது என்ன செய்யுது? புரோட்டானை தருது. எதுக்கு தருது? NH3 அமோனியாவுக்கு தருது. அப்போது அது என்னவா மாறுது? NH4 ப்ளஸ்ஸாக மாறுது. ப்ளஸ் OH மைனஸ் கிடைக்கிது. இப்போ புரோட்டான் வழங்குறதுனால நீர் வந்து இந்த இடத்துல என்னவா இருக்குது? அமிலமாக இருக்குது. ஒரு புரோட்டான், ஒரு H ப்ளஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, H2Oல மிச்சம் என்ன இருக்கும்? OH இருக்கும். H2O எப்படி பிரியும்? H ப்ளஸ் OH மைனஸ். அப்போ ஒரு H ப்ளஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? OH மைனஸ். அந்த OH மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போது இதனுடைய இணை காரம் எது? OH மைனஸ். அதே மாதிரி
NH4 ப்ளஸ் அப்படிங்கிறது அம்மோனியம் அயான். இதுலேருந்து ஒரு H ப்ளஸ் போயிடுச்சு அப்படின்னா NH3 அம்மோனியாவாக மாறும். அப்போது NH4 ப்ளஸோட இணை காரம் அம்மோனியா. இது அமிலத்துக்கும் எழுதிக்கலாம், காரத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ அமிலக்கார இரட்டைகள் எதுவாக இருக்கும்? இதில் இணை அமிலக்கார இரட்டைகள்ங்கிறது நீரும் வாட்டர் H2Oவும் OH மைனஸ் ஹைட்ராக்சைடு அயனியும் ரெண்டும் வந்து இணை அமிலக்கார இரட்டைகள். மேலே ஒரு குறி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது. அதே மாதிரி NH4 ப்ளஸ் அதாவது அமோனியம் அயனியும் அமோனியாவும் இணை அமிலக்கார இரட்டைகளாக செயல்படுகிறது. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி சல்ஃபியூரிக் அமிலத்துக்கு போடலாம். இப்போ சல்ஃபியூரிக் அமிலம் அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H2SO4 ப்ளஸ் நீர் கரைசல்ங்கிறதுனால H2O gives H3O ப்ளஸ் HSO4 மைனஸ். இதில் பார்த்தீங்கன்னா H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட், H2O வாட்டர், H3O ப்ளஸ்ங்கிறது ஹைட்ரோனியம் அயான் ப்ளஸ் HSO4 மைனஸ் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் சல்ஃபேட் அயனி. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இதில் நம்ம என்ன செய்யலாம், அதே சேம் தான். இதில் H2SO4 எப்படி பிரியும், H ப்ளஸ் HSO4 மைனஸ் அப்படி பிரியும். 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அப்போ H ப்ளஸ்ஸாகவும் HSO4 மைனஸாகவும் பிரியும். அப்போ இந்த H ப்ளஸ்ஸை அது நீருக்கு கொடுத்தாக்கா ஏற்கனவே H2O இருக்கு, ஒரு H போய் சேர்ந்து அது என்னவா மாறும், H3O ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸ் HSO4 மைனஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் இணை அமிலக்கார இரட்டைகள் எது, H2SO4ம் HSO4 மைனஸும் இணை அமிலக்கார இரட்டைகள். அதே மாதிரி H3O ப்ளஸும் H2Oவும் இணை அமிலக்கார இரட்டைகள் அப்படின்னு நீங்கள் கீழே எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசட்டிக் அமிலம் CH3COOH அப்படிங்கிறது அசட்டிக் அமிலம். அசட்டிக் அமிலம் நீர்க்கரைசல்ல இருக்கு அப்படின்னாக்கா அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், CH3COOH ப்ளஸ் H2O gives H3O ப்ளஸ் CH3COO மைனஸ். அப்போது அசிட்டிக் அமிலம் எப்படி பிரியுது, CH3COO மைனஸாகவும் H ப்ளஸ்ஸாகவும் பிரியுது. இந்த H ப்ளஸ் நீரோட சேர்ந்து ஹைட்ரோனியம் அயானை ஃபார்ம் பண்ணுது, மிச்சம் இருக்கிறது அப்படியே மைனஸாக இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? அப்போது எது எது இணை அமிலக்கார இரட்டைகள், CH3COOHும் ஒரு புரோட்டான் போனதுக்கப்புறம் கிடைக்குது இல்லையா, அதுவும் இணை அமிலக்கார இரட்டைகள். அப்போ CH3COO மைனஸ் இது ரெண்டும் இணை அமிலக்கார இரட்டைகள். அப்போ ஹைட்ரோனியம் அயனியும் நீரும் இணை அமிலக்கார இரட்டைகள். இதை எப்படி அமிலம் 1 இங்கே எழுதினோம்னா அப்போ காரம் 1 எங்கே இருக்கும், அதில் புரோட்டான் போக மிச்சம் இருக்கிறதுல இருக்கும். அமிலம் 2 அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சு அப்படின்னா காரம் வந்து இந்த சைடு இருக்கும். இதை வந்து கரெக்டாக நீங்கள் அடிக்கடி எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸில் நிறைய ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.